ஹே ஆல், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கிளினிக்கல் ஆர்த்தோட 9th யூனிட்ல இருக்கிற ஆம்புடேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்புடேஷன் என்னன்னா இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ். ஸோ இது எப்படின்னா, ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நடக்குது. அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து நம்ம அடுத்த செடென்டரி லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸாக அது மாறும், லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாகவும் அது மாறும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புடேஷன் வந்து இப்போ நம்ம ஒரு ஆம்புடேஷன் பண்ணோம்னா அந்த ஆம்புடேஷன் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து, அதாவது ஆம்புடேஷன்ஸ் ஆகிறவங்களுக்கு வந்து அடுத்து ஃபர்தராக அந்த லிம்ப் வச்சு மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபர்தராக ஏதாவது ப்ரொசஸ் ஃபிட்டிங் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூட்டிலைசேஷனாக இருக்கணும் அவங்க லைஃப்பில். அப்போ தான் அந்த ஆம்புடேஷன்ஸாக வந்து கன்சிடர் ஆகும். ஸோ அது எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம், எந்த மாதிரி டைப்ஸ்லாம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆம்புடேஷன்ஸ்னா என்ன, ஆம்புடேஷன் எத்தனை டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆம்புடேஷன் டெஃபினேஷன் என்ன, ஆம்புடேஷன் சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் limb through a part of a bone. It is performed due to medical conditions like severe trauma, infections, tumors or poor blood circulations. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புடேஷன் வந்து ஒரு ரிமூவல் ஆஃப் limb, ஒரு பார்ட் ஆஃப் போனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் ஒன்று. ரெண்டாவது வந்து இது எப்போல்லாம் பண்ணுறோன்னா மெடிக்கல் கண்டிஷனில் ட்ராமா, அதாவது ஒரு ஆக்சிடென்டல் இன்ஜுரி, இன்ஃபெக்ஷன்ஸ், செப்சிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த மாதிரியான லைஃப் த்ரெட்னிங் இன்ஃபெக்ஷன்ஸ், டியூமர்ஸ், ஆஸ்டியோசாக்ரோமா அந்த மாதிரியான டியூமர்ஸ், போர் பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து லெப்ரசி, டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இருக்கிற போர் பிளட் சர்க்குலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான டிசீஸில் ஆம்புடேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த ஆம்புடேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்டிகுலேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து எப்படி சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் limb, அதாவது ஒரு போனோட ஒரு பார்ட்ல மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். இந்த டிஸ்ஆர்டிகுலேஷன் எப்படின்னா ஒரு ஜாயிண்டோட சர்ஃபேஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது மோஸ்ட்லி எப்படிலாம் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இன்ஃபெக்டிவ் கண்டிஷன்ஸ் லைக் செப்சிஸ், லெப்ரசியில் வர மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்ஆர்டிகுலேஷன் பண்ணுவோம். ஸோ அடுத்து எப்பப்பெல்லாம் நம்ம பண்ணுவோம்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் புவர் பிளட் சப்ளைஸ் இருக்கணும், இல்லை வந்து ஒரு செப்சிஸ் மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்னிங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸோ இந்த மாதிரி சர்க்குலேஷன்ஸ் கம்மியாக இருக்கும்போது பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆம்புடேஷனுக்கு வந்து நம்ம ஸ்கின் ஃப்ளாப் பண்ணி நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டிச்சை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம பாதுகாக்கணும். ஸோ அது வூண்ட் கேர் பண்ணுவோம் போஸ்ட் சர்ஜிக்கலில். அதே மாதிரி இது முடிச்சதுக்கப்புறம் வூண்ட் கேர்லாம் முடிச்சு ஒரு டைமிங் பண்ண பீரியடுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஃபிசியோதெரபிக்கல் அப்ரோச் வரும். ஸோ மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி ப்ராசஸ் ஃபிட்டிங் பண்ணி அவங்களுக்கு மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறது ஃபிசியோதெரபிஸ்டோட வேலை. ஸோ ட்ரமாட்டிக் இன்ஜுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸு, பேர்ன்ஸு, கிரஸ்ட் இன்ஜுரிஸு, இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் வந்து ட்ரமாட்டிக் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ஆம்புடேஷன்ஸ் வந்து எல்லா ட்ரமாட்டிக் இன்ஜுரிஸ்லேயும் இது நடக்காது. ஸோ எப்போ நடக்கும்னா சிவியர் இன்ஜுரிஸ்னா பேர்ன்ஸ்லேயே வந்து தேர்ட் கிரேட் பேர்ன்ஸ், தேர்ட் டிகிரி பேர்ன்ஸு. அதே மாதிரி கிரஸ்ட் இன்ஜுரிஸ்னா ஒரு போன் வந்து கிரஸ்ட் ஆகிறது, அதாவது ரீப்ளேஸ் ஆகும்போது இல்லைனா இம்மொபிலைஸ் பண்ணாலும் அது ஹீல் ஆகிறதுக்கு கரெக்டாக ஹீல் ஆகாமல் இருக்கும்போது எல்லாமே வந்து அதெல்லாமே ஆம்புடேஷனுக்கு சூட்ஸ் ஆகும். ஸோ பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அத்ரோஸ்க்ளரோசிஸ் ஃபார்மேஷனும், டயபெட்டிஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகி டிஷ்யூ டெத்து அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஆம்புடேஷன் பண்ணுறதுக்கு இண்டிகேஷன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜென்டல் அப்நார்மலிட்டிஸ். இப்போ கன்ஜென்டல் அப்நார்மலிட்டிஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பை பர்த் டிஃபெக்ட். பை பர்த் டிஃபெக்ட்னா சைல்டு வித் பார்ன் வித் மிஸ்ஸிங் போன் ஆர் மால்ஃபார்ம்டு லிம்ஸ். இப்போ வந்து மால்ஃபார்ம்டு லிம்ஸ், மிஸ்ஸிங் போன், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபுலர் போனில் அக்கர் ஆகும். ஃபிபுலர் போன் மிஸ்ஸிங் ஆகும், மால்ஃபார்மேஷன்லேயும் ஃபிபுலர் போன் வந்து பை பர்த்தாகவே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஆம்புடேஷன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ டியூமர்ஸ் அதே மாதிரி ஆஸ்டியோசார்கோமா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோசார்கோமா வந்து அடுத்த லிம்முக்கு, இந்த போன்லேருந்து அடுத்த போனுக்கு பரவக்கூடாது. ஸோ ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டியூமர்ஸ் வந்து அக்கர் ஆகக்கூடாது பாடியில், அப்படின்றதுக்காக ஆஸ்டியோசார்கோமா அந்த டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டியூமருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்புடேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எப்படிலாம் கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஸ்டு இருக்குது, ஓப்பன் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் ஆம்புடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆம்புடேஷன் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும்போது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. ஸோ இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு என்னென்னலாம் இருக்குன்னா, ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டைப்லையும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவே க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை வச்சு எங்கே பண்ணணும், எந்த மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம், ஸோ அபோனியா பிலோனியா எங்கே கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் பண்ணி நம்ம அது ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் டைமிங் எடுத்து நம்ம அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்குள்ளே போனோம்னா அது க்ளோஸ்ட் ஆம்புடேஷன். ஓப்பன் ஆம்புடேஷன் வந்து எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் டைமிங்கே இருக்காது. நம்ம இப்போ டிஸ்ஆர்டிகுலேஷன்ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியே ஆகணும், அப்போ தான் லைஃப் த்ரெட்னிங் வந்து இவங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி